என் செல்ல குழந்தையே, இன்று எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் செல்லக்கூடாது. ஏனென்றால் அம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உன்னை எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்லக்கூடாது என்று யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உன் தாயானவள் இன்று ஒரு உண்மையான செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் செய்கின்ற விஷயங்களும் நாம் சொல்கின்ற விஷயங்களும் நாம் சரியென்று நம்புகிறோம். எதையுமே நம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நல்ல வார்த்தைகளாக பேசுகிறோம். என்ன நடந்தாலும் சரி, நாம் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எப்பொழுதும் சரியான ஒன்றை நிறைவாக கொடுத்து விட்டது என்றால் நாம் எதன் மீதும் எந்த பழியையும் எந்த ஒரு வருத்தத்தையும் தெரிவிப்பது கிடையாது. ஆனால் எப்பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லையோ அப்பொழுது சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நாம் பழியை போட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்மை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நாம் எதிலும் பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டிருந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களில் ஒரு அடி தொலைவு கூட பின்வாங்கி இருக்கக்கூடாது. நடக்கும் நல்லவற்றை உணர்ந்து கொண்டோமானால் இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையிலும் முழுமையான ஒரு நம்பிக்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொல்ல சொல்ல நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நேரங்களும் உனக்கு எந்த நாளும் நன் மதிப்பை கொடுக்கட்டும். எந்த நாளும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் நினைத்து ஏக்கம் கொள்ளாதே. உன்னோடு உனக்காக நான் வரக்கூடிய இந்த நாட்கள் எப்பொழுதுமே உன் மனசாட்சிக்கு நீ கட்டுப்பட்டு நடப்பதனால் மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் மீண்டும் மீண்டும் உனக்காக உன்னோடு நிற்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. சர்வசாதாரணமாக இது எல்லோருக்கும் கிடைக்கின்ற விஷயமும் அல்ல. சர்வசாதாரணமாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியமும் அல்ல. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நாம் எதையும் கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும். நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி தருகின்ற இந்த காலம் உனக்கான மாற்றமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல இனி எதையுமே நினைத்து நீ வருந்தக்கூடாது. உன்னோடு உனக்காக நான் துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த மாற்றங்களை நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கே என்று முழுமையாக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து நின்று உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும். எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறிப்போய்விடும் என்ற நிதர்சனமான ஒரு உண்மையிலும் எல்லாமும் பழகி போகும் என்ற யதார்த்தத்தையும் கொண்டுதான் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி என் பிள்ளை மனப்பக்குவத்தோடு நீ கடந்து செல்கிறாய் அல்லவா ஒவ்வொரு நாளும். அதுதான் உண்மை. இனி எப்பொழுதும் என் பிள்ளை சரியான ஒன்றை நீ தெளிவாகச் செய்யும் பொழுது, வாழ்க்கையின் யதார்த்தத்தை கொண்டு நீ எதையும் நடத்த நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, கத்தி என்று தெரிந்தாலும் நீ துணிந்து காலை வைத்துவிடு. போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடிவிடு. இந்த காலம் உன் கைப்பிடியில் வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். என் குழந்தையே, எப்பொழுது கத்தி என்று சொல்லி பயந்து பயந்து ஓடுகிறாயோ அதுவரையிலும் அது உன்னை வெட்டத்தான் முயற்சி செய்யும். கத்திதானே, அதை எப்படி பிடிக்க வேண்டும் என்று தெளிவோடு நீ இருந்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சட்டை பையிலேயே வைத்து கொண்டு சில சமயம் சாவியை தேடிக்கொண்டு இருப்பார்கள் அல்லவா? அதுபோலத்தான் வாய்ப்புகளும் உன்னிடம்தான் இருக்கு. ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் எங்கெங்கோ தேடிக்கொண்டும் அலைந்து கொண்டும் இருக்கிறாய். இலக்குகளை நீ குறிவைத்து விட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். இல்லையென்றால்
உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, சோகம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதேபோல சந்தோஷமாகவும் எந்த நாளும் வாழ்ந்து விடவும் முடியாது. சிமிட்டக்கூடிய நம்முடைய இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நிச்சயமாக நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் என்பதனை மறக்கக்கூடாது. கண்ணிமைக்க மறந்து விட்டால் அவர்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இல்லை என்றல்லவா அர்த்தமாகிவிடும். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன். அதனால் எந்த நேரமும் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் என்னவானாலும் அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதுமே நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் உனக்கு உத்திரவாதம் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி எந்த நேரத்திலும் உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொண்டு நன்மதிப்போடு நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனிமேல் நல்ல பலன்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கும். இந்த நேரம் நாம் எதையுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். நாம் எதையுமே இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். பல உண்மைகளை கடந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பல பொய்களுக்குள் இன்னமும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறாய். இப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியென புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கான சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நீ நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனை விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் நீ காயப்பட்டு நின்றாலும் முடியாது என்று மட்டும் ஒருபோதும் எந்த ஒரு காரியத்தில் இருந்தும் பின்வாங்கி விடாதே. உழைப்பால் கிடைக்கும் ஊதியத்தை பொறுத்ததல்ல வாழ்க்கை. கிடைத்த ஊதியத்தில் மனநிறைவாக வாழ்வதுதான் வாழ்க்கை. என் குழந்தையே, மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நாமும் நமக்கான ஒரு வாழ்க்கையை அப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட இதையெல்லாமும் கடந்து நாம் சரியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நமக்கான ஒரு வாழ்க்கையை நாம் சரியாகவும் நிச்சயமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு என்றும் நான் உனக்கே என்று உறுதுணையாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து ஏக்கப்படுவதும் பொறாமைப்படுவதும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றம் உருவாக்கி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ தெரிந்து கொள். எப்பொழுது நாம் பொறாமைப்படுகிறோமா, எப்பொழுது நாம் வருத்தப்படுகிறோமா, அப்பொழுதே நம்மை சுற்றி பிரச்சனைகளும் வர தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். நமக்குள் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிறைவான ஒன்றை நமக்கு கொடுக்க முயற்சி செய்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு நீ வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. எந்த நொடியிலும் என் பிள்ளை நீ உன்னை என்னவென்று உறுதி செய்து எப்பொழுதும் உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை வாழ நீ முடிவு செய்து விட்டால் அது போதும். எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து ஏங்காமல், மற்றவர்களை பார்த்து வருந்தாமல், நமக்கு கிடைத்தது போதும் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் நம்பிக்கையோடு இருந்து விட்டால் அது போதும். எல்லாமுமே ஒரு நாள் மீண்டும் நம்மை வந்து சேரும்.
எவ்வளவு விஷயங்கள் மீண்டும் நம்மை வந்து சேர்ந்தாலும், கோடி ரூபாய் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாத சில விஷயங்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன தெரியுமா? ஒருவரின் மீது நீ நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை உடைந்து போனால் நிச்சயமாக மீண்டும் ஒருபோதும் பெற முடியாது. உன்னை விட்டு பிரிந்த உறவை மீண்டும் பெற வேண்டாம். நீ இழந்த நிம்மதி மீண்டும் உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. பேசிவிட்ட வார்த்தைகளை மீண்டும் பெற முடியாது. தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்காது. வீணடித்த நேரம் ஒருபோதும் மீண்டும் திரும்பாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உன்னை நேர்மைப்படுத்த வேண்டும். என் பிள்ளையே, நம்முடைய எண்ணங்களும் நாம் பேசுகின்ற விஷயங்களும் சரியாக இருக்கும் பொழுது எல்லாமுமே நம்மை சுற்றி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் நம்மை சுற்றி தெளிவாகவே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கான உண்மைகளை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கான விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனை விஷயங்கள் உன்னை தேடி வருவதாக இருந்தாலும் இனி அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாத எண்ணத்தினாலும் தேவையில்லாத சிந்தனையினாலும் என் பிள்ளை இனி எதையுமே நினைத்து கலங்காதே. முதலில் எந்த ஒரு விஷயம் உன் மனதை தாழ்வாக நினைக்க வைக்கிறதோ, எந்த ஒரு விஷயம் அதிகமாக உன் மனதிற்குள் துன்பம் கொடுக்கிறதோ, எந்த ஒரு விஷயத்தினால் என் பிள்ளை நீ கலக்கம் அடைகிறாயோ, யாரிடம் பேசினால் உன் மனதில் இருக்கும் நல்ல சிந்தனைகள் கூட தீமையாக மாறுகிறதோ, நிச்சயமாக அவர்களோடு பேசுவதை முதலில் நீ நிறுத்து. அவர்களோடு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதை முதலில் நீ நிறுத்து. உனக்கென்று வேண்டிய ஒவ்வொன்றும் உன்னை நன்மதிப்போடு கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு நிலைகளையும் என் பிள்ளை முதலில் நீ சரியாக புரிந்து கொள். எந்த ஒரு வீட்டிற்கு நீ அடிக்கடி செல்கிறாயோ, யாரிடத்தில் நீ அடிக்கடி பேசுகிறாயோ, அவர்களினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கின்றது. நீ சரியான பாதையில் பயணித்திருந்தால் கூட உனக்கு அந்த விஷயங்களை சரியாக தெளிவுபடுத்த விடாமல் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்படி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கும்படி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கான நிலைகள் ஒவ்வொன்றிலும் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை சோதிக்கிறது என்பதனை புரிந்து கொண்டாயானால், இவர்களோடு பேசும் பொழுது உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் மாறுபடுகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால், நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற இந்த உண்மைகள் இனிமேல் அவர்கள் இல்லத்திற்கு ஒருபோதும் நீ செல்லக்கூடாது என்ற ஒரு புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். இவர்களின் இல்லத்திற்கு சென்று தேவையில்லாமல் உன்னுடைய நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளக்கூடாது என்ற புரிதலை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. பல நன்மைகளையும் பல சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்காமல், அம்மா சொன்னது போல முதலில் இவர்கள் இல்லத்திற்கு செல்வதை நிறுத்து. தானாகவே உன்னுடைய மனதிற்குள் பல நல்ல விஷயங்கள் வரத் தொடங்கிவிடும். தானாகவே உன்னுடைய வீட்டிற்குள் பல அற்புதமான விஷயங்கள் வரத் தொடங்கிவிடும். நீ வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கானது.
என்ற ஒரு புரிதலும் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு இனி எப்பொழுதும் மனநிறைவோடு வாழச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் இத்தனை நேரமும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் இனி உனக்கென்று நான் மதிப்பை கொடுத்து உன்னை ஆனந்தமாக வாழ வைக்க வேண்டும் அல்லவா? உனக்கான மாற்றத்தை என்றும் என்றென்றும் உனக்கே என்று நடத்தி தரும் அல்லவா? அதுவரையிலும் என் பிள்ளை இனி எதற்கும் நீ பதறிக்கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்றும் உன்னுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் சரியானதுதான் என்றும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுத்து உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். நல்ல நிலையோடு இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை சரியாக வாழ வைத்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்குள் இருந்து உன்னை வாழச் சொல்வதை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். எதையும் யோசித்து இனிமேலும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே. எதையும் சிந்தித்து இனிமேலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உன் கண் முன்னால் நின்று நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் சுற்றியிருந்து உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றியிருந்து இந்த வாழ்க்கையை உனக்கே என்று ஆனந்தமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலை சொல்லும். நீ செய்கின்ற சிறு சிறு தவறுகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக கேள்விக்குறியாக மாற்றிவிடக்கூடாது. நாம் ஒருவரிடம் என்ன பேசுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாறிவிடும் என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படியானால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் சரியாக நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லது வேண்டி நாம் என்ன நடத்துகிறோமோ அவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று சரியான ஒன்றை நடத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய விருப்பம் போல எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். சுற்றி நடந்து உனக்கு நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருந்து உனக்கு நான் தரும் விஷயங்கள் போதும். எதிர்மறையான விஷயங்களை பேசக்கூடிய எந்த ஒரு உறவிடமும் உனக்கு நட்பு வேண்டாம் என்று நான் சொல்கின்றேன். அதிலும் குறிப்பாக இன்று கிருத்திகை நட்சத்திரத்திற்குரிய நாள். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நாயகனான முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வரலாம். உன்னிடம் பேச நினைக்கலாம். உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க நினைக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீ சட்டென்று ஒரு விஷயத்தை ஒரு விதமான புரிதலுக்குள் கொண்டு வந்து நீ தேவையில்லாத எண்ணத்தினால் உன் வாழ்க்கையில் எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. நடக்கும் நல்லது உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் நிறைந்து நிற்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்காக வேண்டி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே முழுக்க முழுக்க உனக்கு நன் மதிப்பை கொடுத்து
உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரம் என்றும் உனக்கே என்று நீ விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்றுமே இந்த புரிதல் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கட்டும். கலங்காமல் இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.